Hi friends, இன்னைக்கு நம்ம வீட் ஃப்ளோரில் கிறிஸ்பியான டாக்கோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் ஒரு டயட்டிஷியன். உங்களுக்கு டயட்டில் எந்த டவுட் இருந்தாலும் என் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அம்மாடி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 15 வரமிளகா சேர்த்துருக்கேன். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 15 வரமிளகா கரெக்டாக இருக்கும் காரம். இதை ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்பவும் தீய விட வேண்டாம். இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில். இப்போ அரைச்சி எடுத்த மிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கார்ன் வேக வச்சு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பிசைஞ்சு வச்சு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கலாம். ரொம்பவும் தின்னாகவும் இல்லாமல் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா டாக்கோஸும் நம்மளுக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும், அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தவாவில் போட்டுக்கலாம். ஒரு 30 செகண்ட் அளவுக்கு மட்டும் இது நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி ரொம்பவும் வேக வச்சு சப்பாத்தி மாதிரி ஆக்கிடாமல் ஒரு 30 செகண்ட் அளவுக்கு மட்டும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருங்க. அதே போல் மற்ற எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ டாக்கோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது மேலே. அடுத்ததாக சீஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக உருளைக்கிழங்கு மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே திரும்பவும் சீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வெளியில் வராத அளவுக்கு இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். தவாவில் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ டாக்கோஸ் வச்சுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே திரும்ப ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வீட் ஃப்ளோர் டேக்கோஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி டயட்டில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.